பாபா உந்தன் இனிய முரளி கேட்க ஓடோடி நாங்கள் வந்தோம். ஓடோடி நாங்கள் வந்தோம். ஓம் சாந்தி. 11/7/2024 काले मुरली बाप दादा मधुबन। मीठे बच्चे, सुन्न अवस्था अर्थात अशरीरी बनने का अभी समय है। இனிமையான குழந்தைகளே, ஆழ்ந்த அமைதி நிலை, அதாவது அஷரீரி ஆவதற்கான சமயம் இதுவாகும். இசி அவஸ்தா மே रहने का अभ्यास करो. இந்த மனநிலையில் இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். प्रश्न है, सबसे ऊंची मंजिल कौन सी है? उसकी प्राप्त कैसी होगी? கேள்வி, அனைத்திலும் மிக உயர்ந்த குறிக்கோள் என்னவாக இருக்கின்றது? அதனுடைய பிராப்தி எப்படிப்பட்டதாக இருக்கும்? उत्तर है, संपूर्ण सिविलाइज्ड बनना यही ऊंच मंजिल है. பதில் சொல்றாரு, முழுமையான தூய்மையான பார்வை உடையவர்களாக ஆக வேண்டும். இதுதான் மிக உயர்ந்த குறிக்கோள் ஆகும். कर्मेंद्रियों में जरा भी चलाईमानी न आए तब संपूर्ण सिविलाइज्ड बने. கர்ம இந்திரியங்களில் கொஞ்சம் கூட ஆசிலேஷன், மன சஞ்சலம், கர்மேந்திரிய சஞ்சலம் எதுவுமே வரக்கூடாது. அப்பொழுதுதான் முழுமையான சிவிலைஸ்டு, அதாவது தூய்மையான பார்வை உடையவர்கள் என்று சொல்ல முடியும். जब ऐसी अवस्था हो तब विश्व की बादशाही मिल सकती है. எப்பொழுது அந்த மாதிரியான மனோநிலை ஏற்படுமோ அப்பொழுது உலக ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும். गायन भी है, चढ़े तो चाके வைகுண்டு ரசே ரஸ், கிரே தோ சக்கனாச்சூர். அதாவது ஒரு புகழ் இருக்கின்றது,
நாம இந்த உயர்ந்த லட்சியத்தை அடையக்கூடிய பாதையில ஏறி போயிட்டே இருக்கிறோம். வைகுண்ட பதவியை அடையலாம். நடுவுல ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா எலும்பு கூட தேராது. அர்த்தார்த்த ராஜாவும் கா ராஜே பனே நை தோ பிரஜா. அதனுடைய அர்த்தம், நம்ம ஒழுங்கா புருஷார்த்தம் பண்ணா ராஜாவே தலைவணங்கும் ராஜா ஆக முடியும், இல்லை என்றால் பிரஜா தான் ஆகணும். அபு ஜான்சி கரோ மேரி விருத்தி கைசி ஹை. தற்பொழுது சோதனை செய்து பாருங்கள், என்னுடைய உள் உணர்வு எப்படி இருக்கின்றது என்று. கோயி பி பூல் தோ நை ஹோத்தி ஹை. என்னால எந்த விதமான தவறும் நடக்கவில்லையே. ஓம் சாந்தி. ஆத்தம் அபிமானி ஹோ பைட்னா ஹை. ஆத்ம அபிமானியாக அமர வேண்டும். பாப் बच्चों को समझाते हैं कि अपने को ஆத்மா समझो. சிவ தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், அதாவது தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் என்று. அபு பாபா ஆல்ரவுண்டர் से पूछते हैं, सतयुग में आत्म अभिमानी होते हैं या தேக அபிமானி. தற்பொழுது பாபா ஆல்ரவுண்டரிடம் கேட்கின்றார், அதாவது சத்தியுகத்துல இருக்கக்கூடிய தேவதைகள் ஆத்ம அபிமானியாக இருப்பார்களா அல்லது தேக அபிமானத்தில் இருப்பார்களா? வஹான் தோ ஆட்டோமேட்டிக்கலி ஆத்தம் அபிமானி ரத்தி ஹை. அங்க ஆட்டோமேட்டிக்கா தேவதைகள் எல்லாருமே ஆத்ம அபிமானியாகத்தான் இருப்பார்கள். கடி கடி யாத் கர்னே கி தர்கார் நஹி ரஹ்தி. அங்க அடிக்கடி நான் ஆத்மா அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமே தேவதைகளுக்கு இருக்காது. ஹா வஹா ய சம்ஜ்தே ஹை, अब ये शरीर बड़ा हुआ है, अब इसको छोड़ दूसरा नया लेना है. அங்க இந்த ஒரு விஷயம் அவங்க புரிஞ்சுப்பாங்க, அதாவது இந்த சரீரம் பெருசாயிடுச்சு, இப்ப இந்த சரீரத்தை விட்டு விட்டு நான் புதிய சரீரம் எடுக்க போகின்றேன் என்று. ஜெய்சே சர்ப் கா மிசால் है, वैसे आत्मा भी ये पुराना शरीर छोड़ नया लेती है. எப்படி இந்த சர்ப்பத்தினுடைய எக்ஸாம்பிள் காண்பிக்கப்பட்டுள்ளதோ அதே போன்று ஆத்மா கூட பழைய சரீரத்தை விட்டுவிட்டு புதிய சரீரத்தை அவசியம் எடுக்கும். பகவான் மிசால் தேஸ் சம்ஜாத்தே ஹை. இந்த எக்ஸாம்பிள்லாம் கடவுளே நம்மளுக்கு உதாரணங்களா புரிய வைத்து ஞானத்தை புரிய வைக்கின்றார். துமே சபி மனுஷ்யோं को ज्ञान की बूम बूम कर आप समान ज्ञानवान बनाना है. நீங்கள் அனைவரும் மனிதர்களுக்கு ஞானத்தினை பூம் பூம் என்று சொல்லி தனக்கு சமமாக ஞானம் நிறைந்தவர்களாக உருவாக்க வேண்டும். जिससे परिस्तानी निर्विकारी देवता बन जाए. இதன் மூலமாக ஆத்மாக்கள் சத்தியுகத்தில் இருக்கிற மாதிரி நிர்வீகாரமான தேவதைகளாக ஆக வேண்டும். ऊंच ते ऊंच पढ़ाई है, மனுஷ்ய சே தேவதா பனானா. இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த படிப்பு மனிதன் தேவதையாக ஆகுவது ஆகும். காயன் பி ஹைனா, மனுஷ்ய கோ தேவதா கியே கரத் ந லாகேவார். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று சொல்லப்படுகின்றது. கிஸ்னே கியா, அப்படி சொன்னது யாரு? தேவதாओं ने नहीं किया,
இதெல்லாம் தேவதைகள்லாம் சொல்லல் தானே. மனிதன் என்பவன் தேவதை ஆகலாம்னு தேவதைகள் சொல்ல மாட்டாங்க தானே, மனுஷங்க தானே சொல்லியிருக்கணும். ஆனா மனிதனை தேவதை ஆக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு? பகவான் ही मनुष्यों को देवता बनाते हैं. பகவான் தான் மனிதனை தேவனாக மாற்றுகின்றார். மனுஷ்ய இன் பாத்தோं को जानते नहीं. மனிதர்களுக்கு இந்த விஷயங்கள் பற்றி எதுவுமே தெரியாது. तुमसे सब जगह पूछते हैं आपकी एम ऑब्जेक्ट क्या है. நீங்க எங்க போனாலும் எல்லாரும் கேக்குறாங்க உங்களுடைய குறிக்கோள் என்ன என்று. तो क्यों नहीं एम ऑब्जेक्ट की लिखत का छोटा पर्चा छपा हुआ हो. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளுடைய குறிக்கோள் இருக்கு இல்லையா, லக்ஷ்மி நாராயண ஆகிறது, உலக நன்மை செய்யறது, இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படின்னா ஒரு பேம்ப்ளெட்ஸ் மாதிரி, குட்டி பேம்ப்ளெட்ஸ் மாதிரி பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, ஒரு பர்ஸில் வச்சுருந்தோம்னா யாராவது கேட்டாங்கன்னா உடனே அந்த பேம்ப்ளெட் எடுத்து கொடுக்கலாம். जो कोई भी पूछे तो उनको परिचय दे दो जिससे समझ जाए. அதில் அட்ரஸும் இருக்கட்டும், நம்ம டீட்டெயில்ஸும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும். யாராவது உங்களோட எய்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இந்த பேம்ப்ளெட்ஸ் எடுத்து கொடுங்க, அதை பார்த்து அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். बाबा ने बहुत अच्छी रीति समझाया है. इस समय ये कलियुगी पतित दुनिया है. பாபா நல்ல முறையில் உங்களுக்கு புரிய வைத்துள்ளார். இந்த சமயத்துல இப்ப நடப்பது கலியுகம், பதீதமான உலகமாகும். जिसमें महान अपरम अपार दुख है. இந்த கலியுகத்துல மகான் अपरम अपार दुखम உள்ளது. अब हम मनुष्यों को सतयुगी पावन महान सुखधाम में ले जाने की सर्विस कर रहे हैं, वह रास्ता बताते हैं. தற்பொழுது நாம் மனிதர்களை சத்தியுகம் எனக்கூடிய தூய்மையான மகான் சுகதாமத்திற்கு அழைத்து செல்வதற்கான சேவை செய்து கொண்டு இருக்கின்றோம். ஐசா நெஹி ஹம் அத்வைத நாலேஜ் தேத்தே ஹை. அந்த மாதிரி கிடையாது, நாம அத்வைத நாலேஜ் கொடுக்கின்றோம் என்று. वे लोग शास्त्रों की नॉलेज को अद्वैत नॉलेज समझते हैं. வெளி உலக மனிதர்கள் சாஸ்திரங்களின் ஞானத்தை தான் அத்வைத நாலேஜ் என்று நினைக்கின்றார்கள். இந்த நம்ம ஆதிசங்கரர் சொன்னது அத்வைதம். அத்வைதம் அப்படின்னா ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது அத்வைத நாலேஜ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, சமஸ்கிருதம் படிச்ச சாஸ்திரவாதிகள். வாஸ்தவமே ஏ கோய் அத்வைத நாலேஜ் ஹை நஹி. இங்க பாபா அத்வைதம் பத்தி சொல்லலை. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் பரமாத்மா சிவ், ஆத்மாக்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்க. கடவுள் வேற, ஆத்மாக்கள் வேற. ஒரு பரமாத்மா, ஆத்மாக்கள் கோடிக்கணக்கானவர்கள். இது நம்மளுக்கு தெரியும். இப்ப எப்படி ஆத்மாவும் பரமாத்மா ஒன்று அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? அத்வைத நாலேஜ் லிக்னா அபி ராங் ஹை. இது அத்வைத ஞானம், ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான் என்று சொல்வது மிகப்பெரிய தவறாகும். மனுஷங்கோ கிளியர் கர் பத்தானா ஹை. மனிதர்களுக்கு இந்த விஷயங்களை தெளிவாக சொல்ல வேண்டும். ஐசா लिखत छपी हुई हो जो झट समझ जाए कि इनका उद्देश्य क्या है. இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, யாராவது உங்களை கேட்டாங்கன்னா உங்க எய்ம் என்ன, நீங்க எந்த குறிக்கோளை வச்சு பிகேவா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஒரு பேம்ப்ளெட்ஸ் எடுத்து கொடுங்க அவங்க கையில.
ஏற்கனவே பிரிண்ட் பண்ணி ரெடியாக இருக்கணும். कलयुगी पतित भ्रष्टाचारी मनुष्यों को हम अपार दुखों से निकाल सतयुगी पवित्र श्रेष्ठाचारी अपार सुखों की दुनिया में ले जाते हैं. கலியுக பதீதமான ஒரு ஒஸ்டான மனிதர்களை நாம எவ்வளோ துக்கத்தில் இருக்காங்க, அளவிட முடியாத துக்கத்திலிருந்து இந்த கலியுக பதீத மனிதர்களை விடுவித்து சத்தியுக பவித்திர சிரேஷ்டாச்சாரமான அபாரமான சுகம் நிறைஞ்ச உலகத்திற்கு அழைத்து செல்கின்றோம் அப்படின்னு அந்த பேம்ப்ளெட்ஸில் பிரிண்ட் ஆகிருக்கணும். பாபா ஐசா எஸ்ஸே பச்சோं को देते हैं. இது ஒரு கட்டுரை மாதிரி எழுதுங்க, இந்த கட்டுரையை பிரிண்ட் பண்ணி அது நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். ஐசா கிளியர் கர் லிக்னா ஹை. இந்த விஷயங்களை தெளிவாக எழுத வேண்டும். சப் ஜக ஐசி துமாரி லிக்கத் ரக்கி ஹோ சட் வ நிகால் கர் தே தேனி சாஹியே. அதனால இந்த மாதிரி பிரிண்ட் அவுட்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யார் என்ன கேள்வி கேட்டாலும் ஒரு பேம்ப்ளெட்ஸ் எடுத்து அவங்க கையில் கொடுத்துடலாம். தோ சம்ஜே ஹம் தோ துக்கதாம் மே ஹை. அப்போனாச்சும் அவங்களுக்கு புரியட்டும் நாம் இப்போ இருப்பது துக்கதாமமாகும். கந்துமே படே ஹை. துக்கதாமத்தில் எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. குப்பை கூலம் மாதிரி இருக்கு மனசு, அதனால உலகமே குப்பையாக இருக்கு. मनुष्य कोई समझते थोड़े ही हैं कि हम कलियुगी पतित दुखदाम के मनुष्य हैं. இன்று வாழக்கூடிய மனிதர்களுக்கு இந்த விஷயம் தெரியறதில்ல. அதாவது நாம் கலியுகத்தில் பதீதமான உலகத்தில் துக்கம் நிறைஞ்ச உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள்னே தெரியறதில்லை. ये हमको अपार सुखों में ले जाते हैं. இப்போ ஸ்ரீபாபா வந்திருக்கிறாரு நம்மை அளவிட முடியாத ஒரு சுகமான உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக. தோ ஐசா ஏக் அச்சா பர்ச்சா பனானா ஹை. அதனால ஒரு நல்ல நல்ல பேம்ப்ளெட்ஸ் முதல்ல ரெடி பண்ணுங்க. ஜெய்சே பாபா ने भी छपाया था சத்தியுகி ஹோ யா கலியுகி ஹோ. இப்போ பாபா கூட அந்த மாதிரி பேம்ப்ளெட்ஸ் ரெடி பண்ணியிருந்தாரு. இப்போ நீங்கள் சத்தியுகத்தில் இருக்கிறீங்களா அல்லது கலியுகத்தில் இருக்கிறீங்களா? பரந்து மனுஷ சம்ஜித்தே தொடங்கி. ஆனால் இந்த பேம்ப்ளெட்ஸை படிக்கிறவங்களுக்கு ஏதாவது புரியுமா? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ரத்னோं को भी पत्थर समझ फेंक देते हैं. அந்த பேம்ப்ளெட்ஸில் ரத்தினங்களை விட காஸ்ட்லியான சிவ பகவான வாட்ச மகா வாக்கியங்கள் இருக்கின்றன. அவங்க அந்த ரத்தினங்களோட அருமை தெரியாமல் அதை ஒரு கல்லாக நினச்சி தூக்கி போட்டுடுறாங்க. ஏஹ கியான ரத்தின. ஆக்சுவலாக இது ஞான ரத்தினம் ஆகும். வஹ சம்ஜித்தே ஹை சாஸ்திரமே ரத்தின ஹை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சாஸ்திரங்களில் ரத்தினங்கள் உள்ளன என்று. தும் கிளியர் கர் ஐசா போலோ ஜோ சம்ஜே யஹாं தோ அப்பார் துக் ஹை. நீங்கள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைங்க. இந்த உலகத்தில் அளவிட முடியாத துக்கம் இருக்கின்றது. துக்கு கோபி லிஸ்ட் ஹோ கம் சே கம் 101 तो जरूर हो. இப்போ அளவிட முடியாத துக்கம்னா என்னென்ன துக்கம்? துக்கத்துக்கு கூட நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுக்கலாம். அதாவது உடலால் துக்கம், மனசால துக்கம், உறவினர்களால் துக்கம், பாஸ்ட் நினைக்கிறதுனால துக்கம், கோவப்படுறதுனால துக்கம், துக்கம் கொடுக்கறதுனால துக்கம், துக்கம் எடுக்கிறதுனால துக்கம். இப்படி லிஸ்ட் எழுதுனீங்கன்னா ஏகப்பட்டது வரும். ஒரு குறைந்த பட்சம் 101 துக்கங்கள். அதற்கான காரணங்களை எழுதுங்கள். எஸ்ஸே கொடுக்குறாரு.
इस दुख धाम में अपार दुख है. இந்த துக்க தாமத்துல அளவிட முடியாத துக்கம் இருக்கின்றது. ये सब लिखो, सारी लिस्ट निकालो. பாபா சொல்றாரு, உங்க மனசுல என்னென்னலாம் துக்கம்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அது ஒரு பேப்பர்ல எழுதுங்க. மனசுல இருக்கிற எல்லா துக்கத்தையும் லிஸ்ட் போட்டு எழுதுங்க. 1 2 3 போட்டு என்னென்னலாம் துக்கம் நீங்க படுறீங்களோ, உடலால, மனசால, உறவினர்களால, எது எதுலலாம் உங்களுக்கு துக்கம் இருக்கோ எல்லாம் லிஸ்ட் போட்டு எழுதுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. सारी लिस्ट निकालो, फुल दुखतोட लिस्ट வந்து எடுங்க. दूसरी तरफ फिर अपार सुख है. இந்த கலியுகத்துல அளவிட முடியாத துக்கம் லிஸ்ட் போட்டீங்கன்னா 100க்கு 1000 கூட வந்துடும். அவ்வளோ துக்கம் இருக்கு கலியுகத்துல. दूसरी तरफ फिर अपार सुख है. அந்த சைடு பாருங்க, சத்தியுகத்துல அளவிட முடியாத சுகம் இருக்கும். वहां सुख का वहां दुख का नाम नहीं होता. ஒன்ஸ் நீங்க வந்து சத்தியுகத்துக்கு போயிட்டீங்கன்னா துக்கம் அப்படின்ற பெயரே இருக்காது. हम वह राज्य अथवा सुख धाम स्थापन कर रहे हैं. நாம அந்த ராஜ்யத்தை, அதாவது சுகதாமத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கின்றோம். जो जट मनुष्यों का मुख बंद हो जाए. இதெல்லாம் கேட்டா எல்லா மனிதர்களுடைய வாய் அடைச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ये कोई समझते थोड़े ही है कि इस समय दुख धाम है. யாருக்காவது இந்த விஷயம் தெரியுமா? இந்த சமயத்துல உலகமே துக்கதாமத்தில் இருக்கின்றது என்று. इसको तो वह स्वर्ग समझ बैठे हैं. இந்த உலகிய விஷயங்களை மனுஷங்க சொர்க்கம்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. बड़े बड़े महल, नए नए मंदिर आदि बनाते रहते हैं. புதுசு புதுசா கட்டிடங்கள் கட்டுறாங்க, புதுசு புதுசா கோவில்லாம் கட்டுறாங்க, நிறைய கட்டுறாங்க. ये थोड़े ही जानते हैं कि यह सब खत्म हो जाने हैं. ஆனா அந்த மனிதர்களுக்கு இது தெரியாது, இவை அனைத்தும் ஒரு நாள் அழியக்கூடியது என்று. पैसे तो उनको बहुत मिलने हैं रिश्वत के. அதே மாதிரி மனுஷங்க வந்து இந்த லஞ்சம், கரப்ஷன் மூலமா நிறைய பைசா சம்பாதிக்கிறாங்க. बाप ने समझाया है ये सब है माया का, சயின்ஸ் का घमंड है. இது எல்லாமே வந்து மாயாவுடைய கர்வம். இப்போ உலகத்துல நிறைய இருக்கு. சயின்டிஸ்டுக்கு சயின்ஸோட கர்வம் இருக்கு. மோட்டார், ஏரோப்ளேன் आदि ये सब மாயா கா ஷோ है. இன்னைக்கு உலகத்துல ஃப்ளைட் இருக்கு, ஏரோப்ளேன், மோட்டார் வெஹிக்கிள்ஸ்லாம் நிறைய இருக்கு. நிறைய கார்ஸ், விதவிதமா கோடிக்கணக்கான ரூபாயுள்ள கார்லாம் இருக்கு. அதனால மனுஷங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க சொர்க்கத்திலே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏஹபி காய்தா ஹை. இது கூட வந்து ஒரு ரூல்ஸ் அப்படின்றது இருக்கு. जब बाप स्वर्ग की स्थापना करते हैं तो माया भी अपना बपका दिखाती है. எப்போ சிவபாபா வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றாரோ அப்ப இந்த மாயா கூட தன்னுடைய ஷோ காட்டுது. इसको कहा जाता है माया का पंप. இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா மாயாவுடைய ஷோ என்று சொல்லலாம். अब तुम बच्चे सारे विश्व में शांति स्थापन कर रहे हो. தற்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் முழு உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். अगर माया की कहाँ प्रवेशता हो जाती है तो बच्चों को अंदर खाता है. ஒருவேளை மாயா
குழந்தைகளிடம் பிரவேசம் ஆகிவிட்டது என்றால் குழந்தைங்களுடைய மனசு உள்ள குத்த ஆரம்பிக்குது. இந்த மனசாட்சி சாப்பிடுதுன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி நடக்குது. जब कोई किसके नाम रूप में फंस पड़ते हैं तो बाप समझाते हैं ये கிரிமினலைஸ்டு है. சில பேர் சில மனிதர்களுடைய பெயர் உருவத்தினுடைய அட்ராக்ஷன்ல போயிடுறாங்க. அப்ப பாபா சொல்றாரு, இவங்களுக்கு கிரிமினல், அதாவது குற்ற பார்வை வந்து விட்டது. மனிதர்களோட அட்ராக்ஷன்ல போறது கூட குற்றம்தான். कलयुग में है क्रिमिनलाइजेशन, सतयुग में है சிவிலைசேஷன். சத்தியுகத்துல எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க, தூய்மையான பார்வை இருக்கும். கலியுகத்துல கெட்டவங்களா இருக்கிறதுனால தவறான குற்ற பார்வை இருக்கின்றது. इन देवताओं के आगे सब माथा टेकते हैं. இந்த தேவதைகளுக்கு முன்பாக அனைவரும் தலை வணங்குகின்றார்கள். आप निर्विकारी हम विकारी इसलिए बाप कहते हैं हर एक अपने अवस्था को देखें. சிலர் சொல்றாங்க தேவதைகளை பார்த்து, நீங்க நிர்விகாரியா இருக்கிறீங்க, நாங்க விகாரத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் பாபா சொல்றாரு, அவங்கவங்களுடைய மனோநிலையை சோதனை செய்யுங்கள். बड़े बड़े अच्छे महारथी अपने को देखें, हमारी बुद्धि किसके नाम रूप में जाती तो नहीं. பெரிய பெரிய மகாரதிகள் தன்னைத்தானே பார்க்கலாம், நான் வேற யாரோடைய பெயர் உருவத்துல மாட்டல தானே. फलानी बहुत अच्छी है ये करें कुछ अंदर में आता है. இவங்க ரொம்ப அழகா இருக்காங்களே, அப்ப இவங்க கிட்ட இப்படி பேசலாமா, இவங்க கிட்ட இப்படி நடந்துக்கலாமா, அந்த மாதிரி ஏதாவது மனசுல எண்ணங்கள் வருகின்றதா? ये तो बाबा जानते हैं इस समय संपूर्ण सिविलाइज्ड कोई है नहीं. இது கூட பாபாவுக்கு தெரியும், இந்த சமயத்துல சம்பூர்ண சிவிலைஸ்டு, அதாவது 100% தூய்மையான பார்வை உடையவர்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். जरा भी चलाई मानी ना आए बहुत मेहनत है. கொஞ்சம் கூட யாரை பார்த்தாலும் ஆசிலேஷனே ஆகக்கூடாது, மனசுல சஞ்சலமே வரக்கூடாது. இது மிகவும் கடினமாகும், அதிகமா முயற்சி செய்ய வேண்டும். கோயி பிர்லே ஐசே ஹோத்தே ஹை. எல்லாருமே அப்படி கிடையாதுங்க. உண்மையிலே சிவிலைஸ்டு தூய்மையான பார்வை உடைய குழந்தைகளும் எனக்கு இருக்கிறாங்க, ஆனா அவங்க கொஞ்சம் பேரா இருக்காங்க. ஆங்கேன் குச் ந குச் தோக்கா ஜரூர் தேத்தி ஹை. இந்த கண்கள் ஏமாற்றுகின்றன, ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாத்திடுது. ட்ராமா கிஸ்கி சிவிலைஸ்டு ஜல்தி நெய் பனாயேகா. ட்ராமா யாரையுமே சிவிலைஸ்டா சீக்கிரமா மாத்தாது. நீங்க நல்லவங்களாவே இருந்தாலும் டெஸ்ட் பேப்பரை கொண்டு வந்து நிறுத்தம் இந்த மாயா. கூப புருஷாரத்துக்கர் அப்படி சான்சி கர்னி ஹை. அதனால நம்மளுடைய முயற்சியோட ஸ்பீடு அதிகரிக்கணும். நம்ம நல்ல முயற்சி பண்ணி நம்மள நாமளே சோதனை செய்ய வேண்டும். கஹா ஹமாரி ஆங்கே தோக்கா தோ நெய் தேத்தி ஹை. நம்மளுடைய கண்கள் நம்மை ஏமாற்றவில்லை தானே, இதை சோதனை செய்ய வேண்டும். விஸ்வகா மாலிக் பன்னா படி ஊஞ்ச் மன்சில் ஹை. உலகத்தின் எஜமானன் ஆவது என்பது மிக உயர்ந்த குறிக்கோள் ஆகும். சடே தோ சாக்கே வைகுண்ட ரஸ் கிரே தோ சக்கனாச்சூர். நாம நல்ல முயற்சி பண்ணி இடைவிடாத புருஷார்த்தம், வேற ஒன்றும் இல்லைங்க, ஆத்மா என உணர்ந்து பரமாத்மாவின் நினைவில் இருக்கக்கூடிய புருஷார்த்தம்
இடைவிடாமல் செய்தோம் அப்படின்னா நாம வைகுண்ட பதவியை அடைய முடியும். அர்த்தார்த்த ராஜாவுங்கா ராஜா பன்தே ஹை. அதனுடைய அர்த்தம் ராஜாவே தலைவணங்கும் ராஜாதி ராஜனாக தேவதையாக மாற முடியும். கிரே தோ பிரஜா மே சலே ஜாயேங்கே. ஆனா இங்க ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா பிரஜைகளா ஆக வேண்டியதுதான். ஆஜ்கல் தோ கஹேங்கே விகாரி ஜமானா ஹை. இந்த காலத்துல சொல்றாங்க இந்த உலகமே விகாரமான உலகமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பல் கித்னே படே ஆத்மி ஹை समझो क्वीन है, उनके अंदर वे डर रहता होगा कि कहाँ कोई हमें उड़ा ना दे. இப்ப ஒரு பெரிய மனிதன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், விஐபி இருக்கிறாங்க, ஒரு குயினே இருக்காங்க. அந்த காலத்துல விக்டோரியா அந்த மாதிரி குயின்லாம் இருந்தாங்கல்ல, பிரிட்டிஷ் ரூல் நடக்கும் பொழுது. அந்த மாதிரி குயினாவே இருந்தாலும் உள்ளுக்குள்ள பயம் இருக்குமா, இவங்க நம்மளை யாரும் கடத்திடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அரேக்கு மனுஷமே அசாந்தி ஹை. எல்லா மனிதர்களுக்கும் அசாந்தி இருக்கு. பைசாவே இல்லைன்னா பைசாவே இல்லையேன்னு கவலை. பைசா நிறைய இருந்தா இதை யாராவது அபகரிச்சுட்டா கொள்ளை அடிச்சுட்டா என்ன பண்றதுன்னு கவலை. அதனால பைசா இருக்கிறவங்களும் கவலைப்படுறாங்க, பைசாவே இல்லாதவங்களும் கவலைப்படுறாங்க. இவங்களும் அசாந்தியில் இருக்கிறாங்க, அவங்களும் அசாந்தியில் இருக்கிறாங்க. பைசா இருக்குதேன்னு சந்தோஷமா யாருமே இல்லை. எல்லாருக்கும் அவங்களுக்கு தான் இன்னும் பயம் அதிகமா இருக்கு, அதனால அசாந்தி அதிகமா இருக்கு. कोई कोई बच्चे भी कितनी अशांति फैलाती हैं. சில இடங்கள்ல நம்ம பிகே குழந்தைங்க இருக்கிறாங்களே, சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க, ஏதாவது ஒரு அசாந்தியை பரப்பிட்டு வந்துடுறாங்க. तुम शांति स्थापन कर रहे हो तो पहले तो खुद शांति में रहो, तब दूसरों में भी वह बल भरे. இப்ப நம்மளை எதுக்காக கடவுள் தேர்ந்தெடுத்து இருக்கிறாரு? உலகத்துல அமைதியை கொண்டு வர வேண்டும், சரிங்களா? அதுக்காக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். இப்ப கடவுள் உலகத்துல அமைதி கொண்டு வர போறாரு, நான் கடவுளின் உதவியாளன். முதல்ல உங்க மனசுல நிம்மதி இருக்கா? உங்க மனசுல முதல்ல அமைதி இருக்கான்னு கடவுள் கேட்கிறாரு. நீங்களே அமைதியா இல்லைன்னா நீங்க எப்படி மற்றவங்களுக்கு அமைதியை கொடுக்க போறீங்க? वहां तो बड़ा शांति का राज्य चलता है. சத்தியுகத்துல மிகப்பெரிய சாந்தமா ராஜ்யம் நடக்கும். ஆங்கே சிவில் பன் ஜாத்தி ஹை. சத்தியுகத்துல கண்கள் தூய்மையாக மாறிவிடும். तो बाप समझ कहते हैं अपनी जांच करो, आज मुझ आत्मा की वृत्ति कैसी रही. இப்ப பாபா சொல்றாரு, உங்களை நீங்களே சோதனை செய்து பாருங்கள், என்னுடைய உள் உணர்வுல விருத்தியில நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் சோதனை செய்து பாருங்கள். இஸ்மே பகுத் மெஹனத் ஹை. இதுல அதிகமான உழைப்பு தேவைப்படுகின்றது. அப்படி சம்பால் கர்னி ஹை. நம்மளை நாமளே பாதுகாக்கவும் செய்ய வேண்டும். பேஹத் கே பாப் கா பி सच कभी नहीं बताना. बेहद का बाप को भी कभी नहीं बताना. कदम कदम पर भूलें होती रहती हैं. சில குழந்தைங்க இருக்கிறாங்க, எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பாட்ட கூட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தப்பு செய்கிறாங்க. தப்பு செஞ்சுட்டா அப்பாட்ட சொன்னா அவர் என்ன நினைப்பாரு நம்மளை பத்தி, அதனால சொல்ல மாட்டேங்கிறாங்க. थोड़ा भी उस क्रिमिनल दृष्टि में देखा भूल हुई फौरन नोट करो. நம்ம யாராவது ஒரு மனிதனை தவறான எண்ணத்தோட பார்த்துட்டோம், உடனே நோட் பண்ணுங்க, பாபாவுக்கு சொல்லிடுங்க. 10-20 भूले तो रोज करते ही होंगे. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 தவறுகள். ஒரு மனிதனை சரீரமா பார்க்கறது கூட ஒரு தவறு தான். மினிமம் 10 தவறு 20 தவறு பண்ணிட்டு இருந்தா எங்க கர்மாதீத்த நிலை அடையிறது?
ஜப் தக் அபூல் பனே. ஆனா கர்மாத்தீத்த நிலையை அடையிற வரைக்கும் ஏதாவது தப்பு நடந்துகிட்டு தான் இருக்கும். அதுவும் டிராமால இருக்கு. பரந்து சச் கோயி பத்தாத்தே தொடையே ஹை. நான் வந்து ஒரு மனிதனை தவறான எண்ணத்தோட பார்த்தேன், தப்பு செஞ்சுட்டேன், பாபா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு யாராவது பாபாவுக்கு லெட்டர் எழுதுறாங்களா அப்படின்னா எழுத மாட்டேங்கிறாங்க. ஏன் எழுத மாட்டேங்கிறாங்கன்னா பாபா நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு இல்லையா? அதனால உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. பாபா என்ன நினைப்பாரு? தப்பாக தான் நினைப்பாரு. ஆனால் சொல்லலைன்னா தான் தப்பாக நினைப்பாரு, சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டாரு. பாபா வந்து என்ன சொல்கிறாரு? தவறு செய்கிறது மனித இயல்பு, அதை நீங்கள் சொல்லாமல் மறைக்கிறது தான் தப்புன்னு பாபா சொல்கிறாரு. ஆனால் சில குழந்தைங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, லெட்டர் எழுத மாட்டேங்கிறாங்க. देह अभिमानी से कुछ न कुछ पाप जरूर होगा. இந்த பாடி கான்ஷியஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம். தேக அபிமானம் இருக்கக்கூடிய காரணத்தினால ஏதேனும் ஒரு தவறுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அந்தர் காத்தா ரஹேகா. அந்த தவறுகள் மனசாட்சியை குத்தி கொண்டே இருக்கின்றது. கை தோ சம்ஜித்தே ஹி நஹி கி பூல் கிஸ்கோ கஹதே ஹை. சில குழந்தைங்க இருக்கிறாங்க, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. தவறு முதல்ல தப்புன்னா என்னன்னு தெரியல. ஜான்வர் சம்ஜித்தே ஹை கியா. ஏங்க மனுஷங்களே தான் செய்யறது தப்புன்னு தெரியல, மிருகங்களுக்கு இப்போ என்ன தெரியும்? தும்பி இஸ் கியான் கே பஹலே பந்தர் புத்தி தே. ஏன் வந்து சொல்றாருன்னா, நம்ம இந்த ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்பாக இந்த குரங்கு இருக்குல்ல, குரங்கோட புத்தி நம்மளுக்கு இருந்துச்சாம் ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்பாக. जब कोई 50%, कोई 10%, कोई कितना சேஞ்ச் होते जाते हैं. முழு குரங்க தான் பிடிச்சு போட்டு உட்கார வைக்கிறாரு. சிலர் 10% மாறி இருக்காங்க, சிலர் 50% மாறி இருக்காங்க. ஒரு பழமொழி இருக்கு, பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா முடிஞ்சது அப்படின்னு. அது நம்ம கதை தான் போல இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம தீதி சொன்னாங்க, அதாவது மும்பையில் போரிவல்லி அப்படின்னு ஒரு சென்டர் இருக்கு, அங்கேருந்து திவ்யா பேன் வந்திருந்தாங்க. அவங்க இன்னைக்கு கிளாஸ் எடுத்தாங்க. அப்போ சொன்னாங்க, நிறைய விநாயகர் கோவில் இருக்கு, ஆனால் இந்த சித்தி விநாயகர் கோவிலுக்கு மட்டும் நிறைய கூட்டம் வரும். ஏன்னா அவங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த சித்தி விநாயகர் பூர்த்தி பண்ணுவாராம். எனக்கு இது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறுமா. அதனால இந்த விநாயகர் சதுர்த்திக்கெலாம் நைட்டே கியூ வந்து நிற்க ஆரம்பிச்சிடுமா. ரோடு ஃபுல்லாக கியூ நிற்குமா. காலையில் தான் விநாயகருடைய அந்த தீபாரதனை காட்ட போகிறாங்க. ஃபுல் நைட்டு கியூ வந்து ரோடு ஃபுல்லாக நிற்குமா. அந்த அளவுக்கு அந்த சித்தி விநாயகர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ये आंखें तो बहुत धोखा देने वाले हैं, सबसे तीखे हैं आंखें. அந்த மாதிரி நம்ம மற்றவங்களுடைய மன விருப்பங்களை பூர்த்தி பண்ணணும்னா முதல்ல சிவபாபாவுடைய மன விருப்பங்களை நம்ம பூர்த்தி பண்ணணும். முதல்ல நம்ம கண்கள் தூய்மையாக மாறணும், சிவிலைஸ்டாக மாறணும். பாப்பு कहते हैं तुम आत्मा अशरीरी आई थी. ஸ்ரீபாபா சொல்றாரு, ஆத்மாக்களாகிய நீங்கள் வரும்பொழுது அஷரீரியாக வந்தீர்கள். ஷரீர் நெய்தா, பரந்தாமத்திலேருந்து உடம்போட கீழே குதிக்கல, ஆத்மா மட்டும்தான் கீழே வந்தது. கியா அபி தும்கோ பத்தா ஹை कि दूसरा कौन सा शरीर लेंगे. உங்கள் யாருக்கா தெரியுமா நெக்ஸ்ட் பர்த் எங்கே போய் பிறக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிஸ் சம்பந்தமே ஜாயங்க, யாரோட ரிலேஷனாக போய் பிறக்க போகிறீங்கன்னு தெரியுமா? மாலும் நெய்யும் படுத்தா, அது நம்மளுக்கு தெரியாது. கர்ப்பமே சுன்னஹி சுன்னரத்தேங்க. கர்ப்பத்தில் அந்த பிண்டம் ரெடி ஆனதுக்கப்புறம் குழந்தை என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னா அமைதியாக இருக்கும் அது. ஆத்மா பில்குல் ஹி சுன்ன ஹோ ஜாத்தா ஹை. ஆத்மா முற்றிலும் சைலண்ட் ஆயிடும், மரண அமைதியின் பேர். ஜப் ஷரீர் படா ஹோ தப் பத்தா படே.
அதனால ஆத்மா உள்ளே இருக்கும்போது அந்த 3 4 மாதம் 5 மாதத்துலலாம் அமைதியாக இருக்குமா, அதனால தெரியாதான். அதுவே அந்த பிண்டம் வளர்ச்சி அடையுதில் ஒரு 8 மாதம் 9 மாதம் ஆகும்போது அந்த மூமெண்ட் அந்த தாய்க்கு வந்து தெரியுமா, குழந்தை மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. तो तुमको ऐसा बनकर जाना है. ஆனால் நீங்கள் என்ன ஆகணும்னா நல்ல சூன்ய அவஸ்தால ஆழ்ந்த அமைதியில் நீங்கள் மேலே பரந்தாமத்துக்கு போகணும். பஸ் ये पुराना शरीर छोड़कर हमको जाना है. फिर जब शरीर लेंगे तो स्वर्ग में अपना पार्ट बजाएंगे. அதனால நம்ம இந்த சரீரத்தை விட்டு மேலே போகணும். சொர்க்கத்தில் வரும்பொழுது நம்ம ரோலை எடுத்து நம்ம நடிக்க போகிறோம். सुन्न होने का अभी समय है. இப்போ நம்ம சைலண்ட்டாக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் அமைதியாக இருந்து பாபா நினைவிலேயே இருங்க. காதிலே வாங்கிக்காதீங்க, மனசுக்குள்ள துக்கத்தை எடுத்துக்காதீங்க. இப்போ நம்ம செய்ய வேண்டிய புருஷார்த்தம் அதுதான். பல் ஆத்மா संस्कार ले जाती है. जब शरीर बड़ा होता है तब संस्कार एमर्ज होते हैं. இப்போ ஆத்மா வந்து சன்ஸ்காரத்தை எடுத்துட்டு போகுது. அது எப்போ தெரியும்னா சரீரம் கொஞ்சம் வளர்ச்சி அடையணும். சில இடங்களில் 3 வயசு குழந்தைங்க வயலின் வாசிக்குது, வீணை வாசிக்குது. சமஸ்கிருத ஸ்லோகன்லாம் 4 வயசில் அருமையாக சொல்லுது. அதுக்கு என்ன காரணம்? போன பிறவியோட சன்ஸ்காரத்தை ஆத்மா எடுத்துட்டு வந்தது தான் காரணம். அதனால் அது 1 வயசில் இதெல்லாம் வாசிக்காதே, கொஞ்சம் டைம் வேணும்ல. ஆத்மா கொஞ்சம் பெருசாக ஆகணும். அதாவது இந்த உடம்பு கொஞ்சம் வளர்ச்சி அடைந்ததுக்கப்புறம் அந்த பழைய சன்ஸ்காரங்கள் வெளிப்படுகின்றன. அபி தும்கோ கர் ஜானா ஹை. இப்பொழுது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். इसलिए पुरानी दुनिया का इस शरीर का बाण उड़ा देना है. எனவே இந்த பழைய உலகத்தை மறங்க, பாடி கான்ஷியஸை மறந்துடுங்க. குச்சிபி யாது நா ரஹே, எதுவுமே ஞாபகத்தில் இருக்கக்கூடாது. பர்ஹேஜ் பகுத் ரக்னா ஹை. நிறைய பத்தியம் இருக்கணும்னு சொல்கிறாரு பாபா. பத்தியம் எதுக்கு இருக்கணும்? ஜோ அந்தர் மே ஹோகா வஹி பாகர் நிக்கலேகா. நம்ம வந்து வேஸ்ட் தாட்ஸ்லேருந்து நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து பத்தியம் இருக்கணும். ஏன்னா நம்ம மனசில் என்ன இருக்கோ அதுதான் வார்த்தைகளாக செயலாக வெளிப்படுகின்றன. நம்ம மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடாது, வேஸ்ட்டாக பேசக்கூடாது, டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா நம்ம மனசில் வேஸ்ட் தாட்ஸ் இருக்கக்கூடாது. உள்ளே இருக்கிறது கண்டிப்பாக வெளியில் வரும். शिव बाबा के अंदर में भी ज्ञान है, मेरा भी पार्ट है. இப்போ சிவ பாபா மனசில் ஞானம் இருக்கு, அதனால அந்த ஞானம் வெளிப்படுது. சிவ பாபா சொல்றாரு எனக்கு கூட ரோல் இருக்கு. मेरे लिए ही कहते हैं ज्ञान का सागर है, पवित्रता का सागर है, प्रेम का सागर है, सुख का सागर, शांति का सागर है. எனக்காக தான் சொல்றாங்க இறைவன் ஞான கடலாக இருக்கின்றார், தூய்மையின் கடலாக இருக்கின்றார், அன்பின் கடலாக இருக்கின்றார், மகிழ்ச்சியின் கடலாக இருக்கின்றார், அமைதியின் கடலாக இருக்கின்றார். மகிமா காத்தேக, நிறைய கடல், எல்லாத்துலேயும் கடல் கடலாக இருக்கிறாரு. அர்த்த குச் நஹி ஜான்தே, ஆனால் மகிமை பாடுறாங்களே தவிர அர்த்தம் யாருக்குமே தெரியாது. அபி தும் அர்த்த சகித் ஜான்தே ஹோ, தற்பொழுது நீங்கள் அர்த்தம் சகிதமாக தெரிந்துள்ளீர்கள். பாக்கி ஆத்மா கி புத்தி ஐசி வர்த் நாட்டிய பெண்ணி ஹோ ஜாத்தி ஹை. மற்றபடி ஆத்மாவுடைய புத்தி வந்து 1 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆகிவிட்டது. அப் பாப்பு கித்னா புத்திவான் பனாத்தே ஹை. இப்போ பாருங்க, கடவுள் வந்திருக்கிறாரு, நம்மளை ரொம்ப புத்திசாலியாக மாற்றுகின்றார். மனுஷியோं के पास तो करोड़ पदम है, ये माया का पाम्प है ना. இப்போ மனிதர்களிடம் வந்து நிறைய கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, மல்டி மில்லியனராக இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு இது கூட மாயாவுடைய ஷோ தான் அப்படின்னு பாபா சொல்றாரு.
साइंस में जो अपने काम की चीज है वह वहाँ भी होंगी. இப்போ சயின்ஸ்ல வந்து எது வேலைக்கு உதவுதோ அது அங்கேயும் இருக்கும். वह बनाने वाले वहाँ भी जाएंगे. அந்த சயின்ஸோட சாதனங்களை உருவாக்கக்கூடியவர்கள் அங்கேயும் போவாங்க. ராஜா தோ நெய் பனேங்கே. அவங்க வந்து சயின்டிஸ்ட்டு கொஞ்சம் தான் ஞானம் கேட்பாங்க, தாரணையெல்லாம் செய்ய மாட்டாங்க. எதுக்காகனா அவங்க போய் புஷ்ப விமானத்தை ரெடி பண்ணணும், அதனால அவங்க ராஜா ஆக முடியாது. தாரணை செய்யற சயின்டிஸ்ட் ராஜா ஆவாங்க. ये लोग पिछाड़े में तुम्हारे पास आएंगे फिर औरों को भी सिखाएंगे. அதனால சயின்டிஸ்ட் வந்து கொஞ்சம் நாலேஜ் கேட்டாலே போதும், அவங்க சத்தியுகத்துக்கு வருவாங்க. அந்த சாதனங்கள் புஷ்ப விமானம்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க, தங்க மாளிகையெல்லாம் ரெடி பண்ணுவாங்க, உங்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்க. ஏக்கு பாப்ஸே தும் கித்னே சீக்தே ஹோ. ஒரு ஷிவ் பாபாட்டிருந்து நீங்க எவ்வளோ கத்துக்கிறீங்க. ஏக்கு பாப் ஹி துனியா கோ கியா சே கியா பனா தேத்தே ஹேன். இந்த ஒரு ஷிவ் பாபா உலகத்தை எங்க இருந்த உலகத்தை எங்க கொண்டுட்டு போயிடுறாரு. இன்வென்ஷன் हमेशा एक निकलता है फिर फैलाते हैं. கண்டுபிடிப்பு முதல்ல ஒன்று தான் கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதை பரப்புகின்றார்கள். பாம்ஸ் பனானே வாலா அபி பலே ஏக்குதா. இந்த பாம்ஸ்லாம் ரெடி பண்ணுறவங்க முதல்ல ஒருத்தவங்க தான் ரெடி பண்ணுறாங்க. சம்ஜா இன்சே துனியா வினாஷ் ஹோ ஜாயேகி. அவங்க நினைக்கிறாங்க இந்த பாம்ஸ் மூலமாக உலகம் வினாசமாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. फिर और बनाते गए. ஆனால் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. தெரியுது இது அழிவு பாதைக்கு தான் இந்த பாம்ஸ்லாம், அப்போவும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க, பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. வஹாம்பி சயின்ஸ் தோ சாயேனா. அங்கே கூட சயின்ஸ் வேணும், ஆனால் அவங்க வினாஷ காரியத்திற்கு சயின்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க சத்தியுகத்தில். டைம் படாக சீக்கிரம் ஹோஷியார் ஹோ ஜாயேங்கே. இப்போ நிறைய சயின்டிஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, பிக்க ஆவாங்க. டைம் இருக்குல்ல, அவங்களும் வருவாங்க. பாப்புக்கு பௌச்சான மில்லுகை பிறகு ஸ்வர்கமே ஆக்கர் நௌக்கர் சாக்கர் பண்ணீங்க. பாபாவுடைய அறிமுகம் கிடைச்சிட்டா சொர்க்கத்தில் வந்து இந்த வேலைலாம் செய்வாங்க. வஹா சப் சுக் கி பாத்தே ஹோத்தி ஹை. மற்றபடி இந்த சயின்ஸ்னால யாருக்கும் துக்கம் வராது, அங்கே எல்லாமே சுகம் கொடுக்கக்கூடிய பொருளை தான் ரெடி பண்ணுவாங்க. ஜோ சுக்கதாமே தா வ ஃபிர் ஹோகா. எது சுக்கதாமத்தில் இருந்ததோ அது மீண்டும் இருக்கும். வஹா கோயி ரோகு துக்கு கே பாத்து நஹி. அங்கே வந்து நோயோ உடல் வியாதியோ துக்கமோ எதுவுமே இருக்காது. யஹான் தோ அப்புறம் அப்பார் துக்கு ஹை. இங்கே வந்து அளவிட முடியாத துக்கம் இருக்கு. வஹா அப்புறம் அப்பார் சுக்கு ஹை. சத்தியுகத்தில் பார்த்தீங்கன்னா அளவிட முடியாத சுகம் இருக்கும். அபி ஹம் ஏ ஸ்தாபன் கர் ரஹே ஹை. இப்போ நாம் இந்த விஷயத்தை தான் ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கின்றோம். துக்கு ஹர்த்தா சுக்கு கர்த்தா ஏக் பாப் ஹி ஹை. துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு சிவ தந்தை மட்டுமே. பலே தோ खुद के भी ऐसी अवस्था चाहिए, सिर्फ पंडित தாய் நெய் சாகியே. நாம கூட மற்றவங்களுக்கு குஷியை மட்டும் கொடுக்கணும், எல்லாருக்கும் குஷியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்டிதர் மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் துக்கம் கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? ऐसी एक पंडित की कहानी कथा है. बोला राम नाम कहने से पार हो जाएंगे. ஒரு பண்டிட்டு சொன்னாராம், ராம நாமத்தை சொன்னா நாம இந்த சம்சார சாகரை கடந்து விடலாம். அதாவது இந்த குடும்ப வாழ்க்கைன்றத ஒரு கடல் மாதிரி, கடலையே கடந்தெல்லாம் ராம நாமத்தை சொன்னா அப்படின்னு சொன்னாராம். உடனே ஒரு தயிர் விற்கிற அம்மா வந்தாங்களாம். அவங்களுக்கு இந்த ராமாயணம் ரொம்ப பிடிச்சிருந்தது. 21 நாள் இந்த ராமாயணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க உண்மையிலேயே வந்து பக்கத்து ஊர்லேருந்து வராங்க தயிர் விற்கிறதுக்காக. அவங்க வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி தான் வருவாங்க.
ஆனால் இங்கே என்னடான்னா 21 நாள் டெய்லி சொற்பொழிவு நடக்குது. நம்ம அந்த ஆற்றை கடந்து வரணும்னா வந்தால் தான் சொற்பொழிவு கேட்க முடியும். ஒவ்வொரு முறையும் படகுக்கு பைசா கொடுக்க முடியாதே. அப்போ தான் யோசிச்சுட்டு இருக்கும்போதே இந்த வார்த்தையை அந்த பண்டிதர் சொல்கிறாரு. ராம நாமத்தை சொன்னால் இந்த சம்சார சாகரை கடந்துடலாம். உடனே முடிவு பண்ணிட்டாங்க. நான் ராம நாமத்தை சொன்னால் கடலையே கடக்கலான்னு இந்த சாமியார் குருமார் சொல்கிறாரு. நம்ம ஒரு ஆறு தானே, அது ஏன் கடக்க முடியாது, ராம் ராமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு அந்த தண்ணி மேலே நடந்தே போயிட்டாங்க. அது மாதிரி 21 நாள் அந்த தண்ணியில் நடந்து வருவாங்க, கிளாஸ் கேட்பாங்க, ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு தண்ணியில் நடந்து போயிடுவாங்க. 21 நாள் முடிஞ்சதுங்க. அப்புறம் அந்த அம்மா ஃப்ரண்ட் ரோவில் தான் உட்காந்து கிளாஸ் கேட்கும். அதனால அது கூப்பிட்டுச்சு இந்த சாமியாரை. எங்கள் ஊருக்கு ஞானத்தை சொல்லுங்க, ஒரு நாளாவது வாங்கன்னு கூப்பிட்றாங்க. டெய்லி கிளாஸ் கேட்டாங்களே, ஒரு நாளாவது நம்ம போகலாம் அப்படின்னு அந்த பண்டிதர் கிளம்புறாரு. அப்புறம் அந்த அந்த கடல் அந்த ஆறு இருக்குல்ல, அங்கே நின்னாரு. படகு எங்கம்மான்னு கேட்டார். படகு எதுக்கு குருவே, நீங்கள் தானே சொன்னீங்க ராம நாமத்தை சொன்னால் நம்ம ஆற்றை கடந்து போயிடலான்னு. நான் 21 நாள் அப்படி தாங்க கிளாஸ் கேட்டுட்ருக்கேன். ராம ராமான்னு சொல்லிட்டு போவேன் வருவேன், தண்ணி மேலே தான் நடந்து போனேன் அப்படின்னு சொன்னாங்களாம். நட பார்க்கலாம் அப்படின்னா அந்த அம்மா தண்ணியில் ராமா ராமான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்குது. இந்த அம்மாவே நடக்குது. நாம் ராமருக்காகவே வாழ்ந்துட்டுருக்குறோம், ஏன் நாம் நடக்கூடாதுன்னு ராமா ராமான்னு சொல்லிட்டு 2 அடி வச்சாராம். அந்த 2 அடியும் தண்ணி கால் தண்ணிக்குள்ளே போயிடுச்சான். அந்த அம்மா மாதிரி நடக்க முடியல. அப்புறமா தான் ரியலைசேஷன் பண்ணார். பக்தி அது வேற. பக்தி வெறும் ஞானம் கிடையாது, அது உள்ளபூர்வமானது. வெறும் சொல்றாரு ராமநாமம் சொன்னால் கடலை கடந்துடலாம், இது பண்டிதர் சொல்கிறது. ப்ராக்டிக்கல் இல்லை அவர்கிட்ட. அந்த அம்மாக்கிட்ட ப்ராக்டிக்கல் இருக்குது, ஏன்னா கடவுள் மனசை பார்க்குறாரு. அந்த மாதிரி ஞானத்தை யார் வேணாலும் படித்து சொல்லிடலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக இருக்கிறவங்க தான் தாரணை செய்ய முடியும். இப்போ பண்டிதரோட கதை புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ये इस समय की बात है, இது சங்கமிகத்தோட விஷயந்தாங்க இது. तुम बाप की याद में विषय सागर से क्षीर सागर में चले जाते हो. நீங்கள் பாபாவுடைய நினைவின் மூலமாக விஷக்கடலிலிருந்து பார்க்கடலை நோக்கிய ஒரு பயணம். பாபா பாபா பாபான்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துருவீங்க. இங்கே ஆக்சுவலாக சில சமயம் சொல்கிறவங்களோட கேட்குறவங்க போய் சேர்ந்துருவாங்க சீக்கிரமா. அது சங்கமிகத்தோட விஷயம். யஹா தும் பச்சோं की अवस्था बहुत अच्छी चाहिए. அதனால தான் பாபா சொல்கிறாரு, குழந்தைகளாகிய உங்களுடைய மனோநிலை நல்ல முறையில் இருக்க வேண்டும். योग बल नहीं है, क्रिमिनलाइज्ड है, तो उनका तीर लग नहीं सकता. யோக சக்தி இல்லை, கிரிமினல் பார்வை இருக்கு, இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு யோகாவில் அம்பு பாயாது. ஆங்கே சிவில் சாகியே, கண்கள் உங்களை ஏமாற்றும், அதனால கண்களை தூய்மையாக ஆக்கி கொள்ளுங்கள். बाप की याद में रहे, बाप की याद में रह किसको ज्ञान देंगे तो तीर लग जाएगा. சிவ தந்தையின் நினைவில் இருந்து நீங்கள் யாருக்கேனும் ஞானத்தை சொன்னால் அம்பு அவசியம் பாயும். ज्ञान तलवार में योग का जौहर चाहिए. இந்த ஞானம் அப்படிங்கிற வால்ல யோகா அப்படின்ற ஷார்ப்னஸ் அது கண்டிப்பாக தேவைப்படுகின்றது. नालेज से धन की कमाई होती है, ताकत है याद की. நம்ம டெய்லி கிளாஸ் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஞானம் கேட்குறோம். இந்த ஞானத்தில் கேட்க கேட்க நம்மளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஆனால் ஆத்மாக்கு சக்தி யோகத்தினால தான் இருக்குது, பாபாவுடைய நினைவினால தான். बहुत बच्चे तो बिल्कुल याद करते ही नहीं, जानते ही नहीं.
சில குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து பாபாவை நினைக்கிறதே இல்லை, எப்படி நினைக்கணும்னு தெரியவும் இல்லை சில பேருக்கு. बाप कहते हैं मनुष्यों को समझाना है कि यह है दुखधाम, சத்தியுக है சுகதாம். சிவபாபா சொல்றாரு, மனிதர்களுக்கு புரிய வைங்க, இப்ப இருக்கிறது துக்கதாமம், சத்தியுகத்துல இருப்பது சுகதாமம் ஆகும். கலியுகமே சுக்குக்கா நாம் நெகி, கலியுகத்துல சுகத்தினுடைய பெயர் அடையாளமே இருக்காது. அகர் ஹைபி தோபி காக விஷ்டாக்கே சமான ஹை, ஒருவேளை இருந்ததுன்னா அது காகத்தினுடைய எச்சிலுக்கு சமமான சுகமாகும். சத்தியுகமே தோ அப்பார சுக்கு ஹை, சத்தியுகத்துல அளவிட முடியாத சுகம் இருந்தது. மனுஷ அர்த்தனை சம்ஜித்தே, மனுஷங்களுக்கு இப்ப இருக்கிற சுகத்தை வச்சுட்டு சுகம்னாலே காகத்தினுடைய எச்சிலுக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க சத்தியுகத்தோட சுகத்தை பார்க்கல, அதனால அதை பத்தி அவங்க சொல்ல முடியல. முக்தி கேலியேகி மாத்தா மார்த்தே ஹே, அந்த சன்னியாசிகள் கூட முக்தி அடையணும்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஜீவன் முக்திக்கு வர முடியாதுல்ல, அதனால அவங்களுக்கு முக்தி பற்றி மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. ஜீவன் முக்தி கோ தோ கோயி ஜான்தே ஹி நஹி, ஜீவன் முக்தின்னு ஒன்று இருக்குன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. तो ज्ञान भी दे कैसे सकते, இப்போ ஜீவன் முக்தினே ஒன்று இருக்குன்னு தெரியலன்னா அவர்களால் ஞானத்தை எப்படி கொடுக்க முடியும்? வ ஆத்தே ஹி ஹை சத்தோ, அதாவது ரஜோ பிரதான சமயமே, வ ஃபிர் ராஜியோ கைசே சிக்கலாயங்க. இப்போ சாமியார்லாம் வராங்கன்னா ரஜோ பிரதான சமயம் துவாபரயுகத்தில் வராங்க, அவங்க எப்படி ராஜயோகத்தை கற்பிக்க முடியும்? யஹான் தோ சுக் ஹை காகவிஷ்டா சமான், இங்க இருக்கிற சுகம் உண்மையிலே காகத்தினுடைய எச்சிலுக்கு சமம் தான், அவங்க கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ராஜயோக சே கியா ஹுவா தா யே பி நஹி ஜான்தே, அந்த சன்னியாசிகளுக்கு தெரியாது ராஜயோகத்தினால எப்படிப்பட்ட சுகம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. तुम बच्चे जानते हो ये भी सब ड्रामा चल रहा है, குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியுது இதெல்லாம் கூட ட்ராமால எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அக்பார் மே பி துமாரி நிந்தா லிக்தே ஹை वो तो होना ही है, நியூஸ் பேப்பர்ல கூட பிரம்மா குமாரிஸை பத்தி தப்பா வந்துச்சு. பாபா சொல்றாரு, இதெல்லாம் ட்ராமால இருந்ததுனால நடந்திருக்கு, இதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. எப்பவுமே உண்மைக்கு காலம் கிடையாது. அபலாவும் பெர் கிசம் கிசம் கே சித்தம் ஆத்தே ஹை, அந்த நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு நம்ம பாவம் ஒன்றும் தெரியாது அப்பாவை மாத்தாசு கிளாஸ்க்கு வந்துட்டு இருப்பாங்க, நீ கிளாஸ்க்கு போகக்கூடாது, அங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு குடும்பப்படுத்துகிறாங்க. துனியாமே அநேக துக்கம் ஹை, கடவுள் வந்தது துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கறதுக்கு, ஆனால் பாவம் அவருக்கு பேரை ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மனுஷாங்க. இங்க அநேக விதமான துக்கம் இருக்கு. அபி கோயி சுக்கு ஹை தொடை ஹை, இப்ப யாராவது சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படின்னா யாருமே சந்தோஷமா இல்லை. பல் கித்னா படா சாகுகார் ஹை, பீமார் ஹுவா அந்தா ஹுவா தோ துக்கு தோ ஹோத்தா ஹைனா. இப்போ பெரிய பணக்காரா இருக்கிறாரு, திடீர்னு உடம்பு சரியில்லை, அப்ப அது துக்கம் தானே. திடீர்னு கேன்சர் வருது, சில பேருக்கு திடீர்னு வந்து கண்ணு தெரியாம போயிடுறது, அதனால அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது, அது துக்கம் தானே. திடீர்னு வியாதிகள் வருது, திடீர்னு இந்த மாதிரி வரக்கூடிய வியாதிகளால கஷ்டப்படுறாங்க. துக்கே லிஸ்டுமே சபு லிக்கும், இந்த துக்கத்தோட லிஸ்ட் என்ன? சில பேர் கண்ணு தெரியாம போயிடுறது, சிலர் காது கேட்க மாட்டேங்குது, சிலருக்கு பேச முடியல, சிலருக்கு கை உடைஞ்சிடுது, கால் உடையுது. இந்த உடம்புலே எத்தனை பிரச்சனை இருக்கு பாருங்க, மனசுல எத்தனை பிரச்சனை இருக்கு, இந்த உறவினர்கள் எத்தனை பிரச்சனை பண்றாங்க, பைசா ப்ராப்ளம் எத்தனை இருக்கு. லிஸ்ட் எழுதுனீங்கன்னா எவ்வளோ லிஸ்ட் எழுத முடியும் யோசிச்சு பாருங்க. रावण राज्य कलयुग के अंत में ये सब बातें हैं,
நேத்தி கூட சொன்னாரு 101 லிஸ்ட் இருக்கு, 101 விதமான துக்கம் இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ராவண ராஜ்யத்துல கலியுகத்துல ஏகப்பட்ட துக்கம் தான் இருக்கு. நல்லா இருக்கிறாங்க, திடீர்னு வியாதி வருது, யாருக்குமே தெரியல. இப்படிலாம் துக்கம் வருது. सतयुग में दुख की एक भी बात नहीं होती है. சத்தியுகத்துல இந்த மாதிரி துக்கத்தோட ஒரு விஷயம் கூட கிடையாது. சத்தியுகம் तो होकर गया है ना, अभी है சங்கம் யுக. இந்த கல்பத்தோட சத்தியுகம் முடிஞ்சிருச்சு, இப்ப நம்ம சங்கம் யுகத்துல சேர்ந்து இருக்கிறோம். பாப் भी संगम पर ही आते हैं. शिव बाबा கூட சங்கம் யுகத்துல தான் வராரு. अभी तुम जानते हो 5000 वर्ष में हम क्या क्या जन्म लेते हैं. இப்போ உங்களுக்கு தெரியுது இந்த 5000 வருடங்கள்ல நம்ம என்னென்ன பிறவிகள் எடுக்கின்றோம் என்று. கைசே சுகுசே फिर दुख में आते हैं. எப்படி நம்ம சுகமா இருந்தோம், எப்படி துக்கத்துல வந்தோம். जिनको सारा ज्ञान बुद्धि में है. சில பேருக்கு ஃபுல் நாலேஜ் புத்தியில் இருக்கின்றது. தாரணா है वह समझ सकते हैं. யாருக்கு தாரணை இருக்கின்றதோ அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். பாப் तुम बच्चों की झोली भरते हैं. இப்போ சிவ் பாபா குழந்தைகளாகி உங்களுடைய புத்தின்ற பையை ஞான ரத்தினங்களால் நிரப்புகின்றார். காயன் பீக தன்னு தியே தன்னு நா குட்டை. ஒரு புகழ் இருக்கு, செல்வம் கொடுத்து செல்வம் குறையாது. அது எந்த செல்வம்? ஞான செல்வம். தன்னு दान नहीं करते हैं तो गोया उनके पास है ही नहीं. இப்ப யாரு ஞானத்தை மற்றவங்களுக்கு தானமா கொடுக்கலையோ அவங்க கிட்ட தானமே இல்லைன்னு, அதாவது ஞான செல்வமே இல்லைன்னு அர்த்தம். तो फिर मिलेगा भी नहीं. அதுக்கப்புறம் எப்படி கிடைக்கும்? ஹிசாப் ஹைனா, எல்லாமே கணக்கு தான். தேத்தே ஹி நஹி तो मिलेगा कहाँ से. யாருக்கும் ஞானத்தை கொடுக்கலனா எங்க இருந்து ஞானம் கிடைக்கும்? விருத்தி கஹா சே ஹோகி, வளர்ச்சி எங்க இருந்து ஆகும்? ये सब है அவிநாஷி ज्ञान ரத்ன. இவை அனைத்தும் அழிவற்ற ஞான ரத்தினங்கள் ஆகும். நம்பர் வார் தோ ஹர் பாத் மே ஹோத்தே ஹை நா. ஒவ்வொரு விஷயத்திலையும் வரிசை கிரமமாக இருக்கின்றது. எபி துமாரி ருஹானி சேனா ஹை. இது கூட உங்களுடைய ஆன்மீக சேனையாகும். கோயி रूह जाकर ऊंच पद पाएगी, कोई रूह பிரஜா பது பாயேகி. சில ஆத்மாக்கள் உயர்ந்த பதவி அடைவாங்க, சில ஆத்மாக்கள் பிரஜா பதவியை அடைவார்கள். சிலர் ராஜா ஆவாங்க, சிலர் பிரஜை ஆவாங்க. ஜெய்சே கல்ப பலே பாயாத்தா. போன கல்பத்துல எப்படி அடைஞ்சாங்களோ அப்படிதான் இந்த கல்பத்திலும் அடைவார்கள். अच्छा, मीठे मीठे सिकीलते रूहानी बच्चों को नंबरवार पुरुषार्थ अनुसार बाप दादा व मात पिता का दिल व जान सीख व प्रेम से याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों के रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार. फर्स्ट पॉइंट, अपनी संभाल करने के लिए कदम कदम पर जांच करनी है. தன்னை தானே சம்பாலனை செய்வதற்காக ஒவ்வொரு அடியிலும் சோதனை செய்ய வேண்டும். இன்னைக்கு பாபா 3 விஷயங்களை சோதனை செய்ய சொல்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், आज मुझ आत्मा के विरुத்தி கைசி ரஹி. இன்று ஆத்மாவாகிய என்னுடைய உள்ளுணர்வு எப்படி இருந்தது, என்னுடைய பார்வை எப்படி இருந்தது, கண்ணோட்டம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். செகண்ட், ஆங்கே சிவில் ரஹி. உள்ளம் எப்படி இருந்தது? ஏன்னா விருத்தியிலிருந்து திருஷ்டி வருது. உள்ளம் சரியா இருந்தது, சிவிலைஸ்டா இருந்ததுன்னா, தூய்மையா இருந்ததுன்னா நம்மளுடைய பார்வையில தூய்மையா இருக்கும்.
அதனால 2வது விஷயம் பார்வை எப்படி இருந்தது, இது சோதனை பண்ணணும். அடுத்து 3வது விஷயம், தேக அபிமான வஷ் கோன்சா பாப்போ கியா, தேக அபிமானத்திற்கு வசப்பட்டு நான் ஏதாவது பாவம் செஞ்சிட்டேனா, இந்த 3 விஷயத்த பார்க்கணும். மனசு எப்படி இருந்தது, பார்வை எப்படி இருந்தது, பாடி கான்ஷியஸ்ல நான் அதை தப்பு செஞ்சிட்டேனா, இந்த 3 விஷயத்தை இன்னைக்கு சோதனை செய்ய வேண்டும். सेकंड पॉइंट, बुद्धि में अविनाशी ज्ञान धन धारण कर फिर दान करना है. புத்தியில் அழிவற்ற ஞான செல்வத்தை தாரணை செய்து பிறகு தானம் செய்ய வேண்டும். ज्ञान तलवार में याद का जौहर जरूर भरना है. இந்த ஞானம் எனும் வாளில் யோகா அப்படிங்கிற ஷார்ப்னஸ் அவசியம் நிரப்பிக் கொள்ள வேண்டும். वरदान, सत्यता की अथॉरिटी को धारण कर सर्व को आकर्षित करने वाले निर्भय और विजयी भव. சத்தியத்தாவின் அத்தாரிட்டியை தாரணை செய்து அனைவரையும் ஆக்கர்ஷணம் செய்யக்கூடிய பயமற்றவர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் ஆகுக. आप बच्चे सत्यता की शक्तिशाली श्रेष्ठ आत्माएं हो. பாபா சொல்றாரு, குழந்தைகளாகிய நீங்கள் சத்தியதா எனும் சக்தி நிறைஞ்ச சிரேஷ்டமான ஆத்மாக்கள் ஆவீர்கள். சத்திய ज्ञान, सत्य बाप, सत्य प्राप्ति, सत्य याद, सत्य गुण, सत्य शक्तियां सब प्राप्त है. இப்போ சத்தியமான ஞானம் கிடைச்சிருக்கு, சத்தியமான சிவ் பாபா கிடைச்சிருக்கிறாரு, சத்தியமான பிராப்திகள் கிடைத்துள்ளன, சத்தியமான நினைவு இருக்கு, சத்தியமான குணங்கள் இருக்கின்றது, அனைத்து சத்தியமான சக்திகளும் பிராப்தியாகியுள்ளது. இது எல்லாமே அழிவற்ற பிராப்திகள். சத்தியம் அப்படின்னா அழிவற்றது, அழிவற்ற ஞானம், அழிவற்ற தந்தை, அழிவற்ற பிராப்திகள், அழிவற்ற நினைவு, அழிவற்ற குணங்கள், அழிவற்ற சக்திகள், இவை அனைத்தும் நமக்கு பிராப்தம் ஆகியுள்ளன. इतनी बड़ी अथॉरिटी का नशा रहे तो ये सत्यता की अथॉरिटी हर आत्मा को आकर्षित करती रहेगी. இப்போ நம்மளுக்கு அவ்வளோ பாபா மூலமா இவ்வளோ பெரிய அத்தாரிட்டி கிடைச்சிருக்கு. இந்த அத்தாரிட்டியின் மூலமாக, சத்தியத்தாவுடைய அத்தாரிட்டியின் மூலமா அனைத்து ஆத்மாக்களையும் ஆக்கர்ஷணம் செய்ய முடியும். झूठ खंड में भी ऐसी सत्यता की शक्ति वाले विजय बनते हैं. பொய்யான உலகத்துல கூட யாரு சத்தியமா இருக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி அடைவாங்க. சத்தியதா கி சக்தி குஷி और निर्भयता है. யாரு சத்தியமா ஹானஸ்டியா நேர்மையா கடவுள்கிட்ட இருக்கிறாங்களோ அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. சத்திய போல்னே வாலா நிர்பய் ஹோகா. யாரு சத்தியத்தை பேசுகின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. உன்கோ கபி பை நெய் ஹோ சக்தா. அப்படிப்பட்டவர்களுக்கு பயப்படவே மாட்டாங்க. நேர்மையா இருக்கிறவங்க யாருக்கு பயப்படணும்? யாருக்கும் பயப்பட வேணாம், யமனுக்கும் பயப்பட வேணாம், சிவனுக்கும் பயப்பட வேணாம். நாம நேர்மையா இருந்தோம்னா. ஸ்லோகன் சொல்றாரு, வாயுமண்டல் கோ பரிவர்த்தன் கர்னே கா சாதன ஹை. வாயுமண்டல் அதாவது நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையை பரிவர்த்தனை பண்ண வேண்டும் என்றால் அதற்கான சாதனம் பாசிட்டிவ் சங்கல்ப ஒரு சக்திசாலி விருத்தி, நேர்மறையான எண்ணங்கள் மற்றும் சக்திசாலியான உள் உணர்வு இருக்க வேண்டும். பாசிட்டிவ் தாட்ஸை பவர்ஃபுல்லாக நினைக்கணும். அப்பதான் நம்மளை சுற்றி இருக்கிற வாயு மண்டலத்தை பாசிட்டிவாக மாற்ற முடியும்.
நல்லது. ஓம் சாந்தி.